அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்கள் மித்ரா. அமரபூபதி சாய் பாத மெய்யடிமை அப்படின்னு சொல்லக்கூடியவரோட வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அப்படி ஒரு வித்தியாசமான அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சொல்ல போகிற இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, இவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நடந்தது. அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 90லேருந்து 94வது வருஷம் அந்த டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவருக்கு 3 பேர் சீடர்களாக இருந்திருக்காங்க. அவர் பணி புரிஞ்ச இடம், வேலை செஞ்ச இடம் ஒரு மெயின்டெனன்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியில் மேலதிகாரிகளாக, இவருக்கு மேலே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மேலதிகாரிகளாக இருந்தவங்க தான் இந்த 3 பேர். இவர் மேலே பார்த்திங்கன்னா அளவற்ற பக்தி கொண்டவர்களாக அவங்க விளங்குனாங்க. அவங்களுக்கு ஏதாவது மனசில் ஏதாவது தோணுது, இல்லை ஏதாவது எண்ணம் வருதுன்னா அவங்க எப்போவுமே மனசு விட்டு இவர்கிட்ட பேசுவாங்க. எதையுமே இவர்கிட்ட சொல்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ அவங்க தயங்குனதே கிடையாது. அதே போல் அவங்களுக்கு ஒரு நாள் என்ன தோணிருக்குன்னா, அடிக்கடி இவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஏற்பட்ட அந்த இறை அனுபவங்கள், இறை உணர்வு அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுவார். அதனால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெய்ப்பொருள் ஞானம், எங்களுக்கும் அந்த கடவுளை உணரணும், அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் உபாத்யாயா அப்படின்றவர் கர்நாடகா மாநிலம் கார்கலாவை சேர்ந்தவர். இன்னொருத்தர் ஓஜ்வல் குமார் பாதுரி அப்படின்றவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். இவரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருந்தது. இன்னொருத்தர் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த பாஸ்கர் லக்ஷ்மண் ஹிங்லே. இவங்க 3 பேரும் தான் அவருக்கு மேலதிகாரிகளாக இருந்தாங்க. இவங்க 3 பேரும் இறைவனை தெரிஞ்சுக்கிறதுலையும் தியானம், வழிபாடு இதை பற்றிலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோட நிகரற்றவர்களாக திகழ்ந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே இறை அனுபவத்தை பற்றின ஒரு கேள்வியை இவர்கிட்ட ஒரு நாள் வைக்கிறாங்க. நீங்கள் மட்டும் எப்படி இறை அனுபவத்தோட திகழ்றீங்க? எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இது நாள் வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. உலகையே காக்கக்கூடிய அந்த அருள் வடிவான ஒளி பொருளை நாங்களும் உணர்ந்து கொள்ளுமாறு எங்களுக்கு அந்த ஆனந்த அனுபவத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை இவங்க வைக்கிறாங்க. அதற்கு இவரும் சம்மதிக்கிறாரு. இப்போ இப்படி அவங்க கேட்டதும் எப்படியாவது அந்த இறை அனுபவத்தை அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்ற முடிவுக்கு இவரும் வராரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவரும் இவங்களுக்கு எப்படியாவது அந்த இறை அனுபவத்தை காண்பிக்கணும், உணர்த்தணும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டின்னு போயிட்டு அங்கே இருக்க ஃபேன், ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் இறை அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு விதமான தியானத்தில் தான் ஈடுபட போகிறதா சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் தியானம் செய்யும்படி நான் அமர்ந்துடுவேன், நீங்கள் எல்லாருமே கண்ணை மூடாமல் என்னை பார்த்த மாதிரி நான் தியானம் செய்கிறத பார்த்தபடியே நீங்கள் தியானம் செய்யணும். அதாவது கண் திறந்த நிலையில் அவங்கள தியானம் செய்ய சொல்கிறாரு. ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் இப்போ மெய் மறந்து போய் ஆழமான ஒரு தியானத்தில் ஈடுபடுறாரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரூம் முழுக்க ஒரு இளவேனில் காற்று, அதாவது சில்லுன்னு ஒரு காற்று அந்த ரூம் முழுக்க பரவுது, வீசுது. அங்கே இவருக்கு அந்த கண் மூடிய நிலையில் இருக்கார் இல்லையா, அவருக்கு விஷுவலாக திருமூர்த்தி தரிசனம், பிரம்மா, சிவன், விஷ்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தரிசனம் இவருக்கு கிடைக்குது. அதை அவங்களும் உணர்ற விதமாக என்ன நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே யாரோ பன்னீரை தெளிக்கிறத அவங்க உணர்றாங்க. அந்த புனித நீர் அவங்க மேலே பட்டதும் அவங்க உடம்பெல்லாம் சிலிர்த்துக்குது. அந்த அறை முழுவதும் பார்த்தீங்கன்னா கடவுளோட அந்த உணர்வை, அந்த இறை பிரசன்னத்தை அவங்க முழுசாக உணர்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நீர், தெளிக்கப்பட்ட நீர் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா வாசனை வருது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழித்து தியானத்திலேருந்து வெளியானதுக்கப்புறம் அந்த புனித நீர் ஷீரடி சாய்பாபாவோட கமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து எடுத்து தெளிக்கப்பட்ட நீர் அப்படின்ட்டு அவர் அவங்க கிட்ட சொல்கிறாரு. கமண்டலம் அந்த காலத்து படங்களில் சித்தர்கள், அந்த யோகிகள்லாம் வச்சுருப்பாங்க கையில் ஒரு சொம்பு மாதிரி, அதுதான் கமண்டலம். இது நேரடியாக நடந்த விஷயம். இதை அவங்க உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் மேலே வண்டுலாம் நிற்கும் இல்லையா, அது தேனை ஃபுல்லாக குடிச்சிச்சுனாக்கா ஒரு மாதிரி ஒரு மயக்கத்திலே இருக்கும், மது உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திளைப்பில் அவங்க ஆழ்ந்து போயிருக்காங்க. அவங்களோட மகிழ்ச்சியை வார்த்தையால் விவரிக்க முடியாதபடி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரில் ஒருத்தரான ஓஜ்வல் குமார் பாதுரி அப்படின்றவர் ஒரு விஷயத்தில் தெளிவே இல்லாமல் இருக்காரு. என்னதுன்னா, அவருக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் என்னதான் இறை பிரசன்னத்தை அவர் காமிச்சாலும் கண்ணெதிர்க்கவே அப்போ கூட அவர் வித்தியாசமாக பேசுகிறாரு. என்னன்னா, அவர் ஒரு காளி உபாசகர்.
காளியோட சிறந்த தீவிரமான ஒரு பக்தர். அதனால ரொம்ப காளி மேல ஈடுபாடோட வணங்கக்கூடியவர். அதனால நான் கும்பிடுற காளி வேற பாபா வேற அப்படின்றார் அவரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு பக்தி வழியாகவும் யோக முக்தி நெறி வழியாகவும் பல்வேறு மந்திர உபாசனைகள், நிறைய மந்திர உபாசனைகள்லாம் எடுத்துக்கிறோன்னா அந்தந்த தெய்வங்கள் அவங்க விரும்பும்படியான வடிவத்தில் அந்த நபரை யார் அந்த மந்திர உபாசனை செய்கிறாரோ அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுப்பாங்க. அதனால வடிவங்கள் தான் வேற வேறையே தவிர எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. எந்த வடிவத்தில் கடவுளை தரிசிச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியையும் இவர் எழுப்புறாரு. இப்போ இந்த அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் பாபா எப்படி நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி நிறைய அற்புதங்களை அவர் வாழ்க்கையில் பண்ணி நிறைய பிரச்சனைகள்ல இருந்துலாம் அவரை காப்பாற்றியிருக்காரோ அதே மாதிரி தான் அந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவருக்கும் காளி தேவி, காளியோட தீவிரமான உபாசகர். அவர் நிறைய பக்தியா காளி தேவி மேலே நிறைய அன்பும் கொண்டவர். அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, காளி தான் பெருசு பாபா இல்லை அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. இப்போ இந்த அமரபூபதின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை எல்லாருக்குமே தெரியும். காளின்னு சொன்னாலே அவர் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவார். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு விஷயத்த இவர்கிட்ட சொல்றாரு. ஒரு வீட்டோட மாடிக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒருத்தன் படிக்கட்டு வழியா அந்த இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணுவான், இன்னொருத்தவன் கயிற்று மேல ஏறி அந்த இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணுவான், இன்னொருத்தவன் ஏணி வச்சு அந்த இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணுவான். இப்படி எல்லாருமே போய் சேர வேண்டிய இடம் ஒன்னா இருந்தாலும் எல்லாருமே வேற வேற வழியா பயணம் செஞ்சு அந்த இடத்த அடையணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்படிதான் கடவுள் எல்லா இடத்துலையுமே வியாபிச்சிருக்காரு. அதுக்கான கருவி காரணங்கள் எல்லாமே அவரோட செயலாலையும் அவரோட அருளாலையும் தான் நடக்குது. அதனால நீங்க காளி தான் சக்தி வாய்ந்தவங்க, பாபா தான் சக்தி இல்லாதவர், அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு இவர் சொல்றாரு. இப்போ இவருக்கு இன்னொரு விஷயமும் என்ன தோணுதுனாக்கா, இவர் காளியோட அதீத சக்தி இவர்கிட்ட இருக்கிறதால தானே இந்த ஓஜ்வல் குமார் பாதுரி இந்த மாதிரிலாம் விவாதிக்கிறாரு. அவருக்கு எப்படியாவது அவரோட தப்பை உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உருவத்தில் வேற வேறையா இருந்தாலும் எல்லா இறைவனுமே ஒன்று தான். இதில் வாக்குவாதம் செய்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. இப்போ இந்த அமரபூபதின்றவர் அவர்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உங்கள் காளி மாதாவை வேண்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் அப்படியே செய்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அவருக்கு எதிரில் உட்காந்துக்கிட்டு அதே காளி மாதாவை வேற விதமாக மனமுருக வேண்டுறாரு. அம்மா, நான் அவரோட தப்பை, பாபா வேற காளி வேற அப்படின்லாம் பேசுகிறாரு இல்லையா, அவரோட அந்த தப்பை உணர செய்யணும்னு விரும்புகிறேன். தாயே, நீங்கள் தான் எனக்கு அதுக்கு அருள் செய்யணும் அப்படின்ட்டு இவர் மனசார காளி தேவியை வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்படி வேண்ட வேண்ட என்ன நடக்குதுன்னாக்கா, அவருக்கு ஒரு பாடம் புகட்டுற மாதிரி அவரோட உடம்புல இருந்து காளி மாதா அப்படியே எழுந்து இவரோட உடல்ல ஐக்கியமாயிடுறாங்க, அதாவது புகுந்துடுறாங்க. இவர் காளி மாதா கிட்ட வேண்டுதல் மட்டும்தான் வச்சிருக்காரு. அவருக்கு எப்படியாவது காளி வேற பாபா வேறன்னுலாம் பேசுறாரு இல்லையா, அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா காளி மாதா அவர் உடல்ல இருந்து இறங்கி அப்படியே இவரோட சேர்ந்துருவாங்க, ஐக்கியமாயிடுவாங்க அப்படின்றத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா சில கணங்கள்லேயே அவருக்கு அந்த விஷயம் புரிஞ்சிடுது, அவர் உடம்புல இருந்து எழுந்து நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்றது. இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இது என்ன இப்படி எழுந்து வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களேன்ட்டு. இது சூட்சுமமாக நடக்கும், அது அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சினிமாலெல்லாம் அந்த ஒயிட் கலரில் ஒரு விஷன் மாதிரி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்மூக்கின்னு சொல்லுவாங்க, புகை மண்டலம் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம் இவர் கூட ஐக்கியமாயிட்டது, அது காளி தேவி அப்படின்றது அவருக்கு தெரியுது. இப்போ அது எப்படி காளி ஒருத்தவங்க உடம்புல இருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு சில தெய்வங்களை பல லட்சம் தடவை பல கோடி முறை அவங்களோட மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும். அவங்க சம்பந்தமான பூஜைகள்லாம் செஞ்சு அவங்கள தன்னோட உடம்புல ஒரு நம்ம கூட இருந்துருவாங்க. எல்லாருமே அப்படிதான், மகாலட்சுமியும் சரி சரஸ்வதியும் சரி உபாசனை தெய்வம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் பல லட்சம் தடவை காளி தேவி மந்திரத்தை உபாசனை பண்ணி அவர் கூடவே அந்த காளி மாதா இருக்கா மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அந்த தெய்வம் இறங்கி இவர்கிட்ட வந்துட்டாங்க.
இவர் வந்து காளி மாதா கிட்ட வேண்டுதல் மட்டும்தான் வச்சிருக்காரு. அவருக்கு எப்படியாவது காளி வேற பாபா வேறன்னுலாம் பேசுறாரு இல்லையா, அதை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் காளி மாதா வந்து அவர் உடல்ல இருந்து இறங்கி அப்படியே வந்து இவரோட வந்து சேர்ந்துருவாங்க, ஐக்கியம் ஆயிடுவாங்க அப்படின்றத வந்து அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் வந்து சில கணங்கள்லேயே அவருக்கு அந்த விஷயம் வந்து புரிஞ்சிடுது, அவர் உடம்புல இருந்து எழுந்து நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்றது. இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இது என்ன வந்து இப்படி எழுந்து வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களேன்ட்டு. இது வந்து சூட்சுமமாக நடக்கும், அது வந்து அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சினிமாலெல்லாம் இந்த ஒயிட் கலரில் ஒரு விஷன் மாதிரி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்மூக்கின்னு சொல்லுவாங்க, புகை மண்டலம் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து இவர் கூட ஐக்கியமாயிட்டது, அது காளி தேவி அப்படின்றது வந்து அவருக்கு தெரியுது. இப்போ அது எப்படி காளி வந்து ஒருத்தவங்க உடம்புலேருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு சில தெய்வங்களை வந்து பல லட்சம் தடவை பல கோடி முறை வந்து அவங்களோட மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும், அவங்க சம்பந்தமான பூஜைகள்லாம் செஞ்சு அவங்கள வந்து தன்னோட உடம்புல ஒரு நம்ம கூட இருந்துருவாங்க. எல்லாருமே அப்படிதான், மகாலட்சுமியும் சரி சரஸ்வதியும் சரி உபாசனை தெய்வம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் பல லட்சம் தடவை காளி தேவி மந்திரத்தை உபாசனை பண்ணி அவர் கூடவே அந்த காளி மாதா வந்து இருக்கா மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அந்த தெய்வம் இறங்கி இவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரோட உடம்புல இருந்து விடுபட்ட அந்த சக்தி பார்த்தீங்கன்னா இவரு கூட ஐக்கியமானதை அவர் வந்து சொல்லவே இல்லை, அவர்கிட்ட எதுவும் தெரிவிக்கல, அமைதியாகவே இருந்துடுறாரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து அவர் அமைதியாக இருக்காரு. அந்த ஒரு வார காலமும் அவர் பட்ட பாடு வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு வாரமாக வந்து அவர் ஏதோ ஒரு வெறுமை சூழ்ந்த நெஞ்சோட, அதாவது ஏதோ ஒரு தனிமையிலேயே இருக்கா மாதிரி, யாருமே இல்லாத மாதிரி, வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் தன்னிலை இழந்தவராகவும் சாப்பிடவே பிடிக்காமலும் தூக்கமே இல்லாமலும் இருந்திருக்காரு. எதுலேயுமே வந்து ஒரு பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இவர் பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் செஞ்சு அதே மாதிரி வந்து ஏற்கனவே அந்த உட்கார்ந்தாங்க இல்லையா எதிர்க்க அந்த மாதிரி காளி தேவிக்கு பூஜை பண்ணி, அம்மா நீங்கள் வந்து அவரோட தவறை அவர் வந்து உணர்ந்துட்டாரு, நீங்கள் அவர்கிட்டயே மீண்டும் போய் அவருக்கு அருள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காளி தேவியும் வந்து அவர் உடல்ல போய் ஐக்கியமாகறாங்க. மீண்டும் அவரை காளி மாதா ஆசீர்வதித்தார், அவரோட ஐக்கியமானார். இப்போ அந்த ஓஜ்வல் குமார் பாதுரி அப்படின்றவருக்கு வந்து காளியோட ஆசீர்வாதம் கிடைச்சது அவருக்கு புரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இவரும் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நிதானமாக அவருக்கு வந்து விளக்குறாரு. ஒரு வார காலமாக நடந்த சம்பவங்கள், காளி மாதா அவரோட ஐக்கியமானதுன்ட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த அமரபூபதின்றவர் அந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவருக்கு காளி தேவியை பற்றிய நிறைய விஷயங்களையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியை ஒரு 18 வயசு தேவதையா ஒரு அழகான பொண்ணா வந்து அவர் தரிசிச்சு மகிழ்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு காளி தேவி விண்ணுக்கும் மண்ணுக்குமா ஒரு விஸ்வரூப தரிசனத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க. மகா சக்தியான ஈஸ்வரியோட உக்ரமான சொரூபம் தான் அந்த தோற்றம் தான் பத்ரகாளி, அதை நீங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணரோட பெருமையெல்லாம் உணர்ந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து ஈஸ்வர வடிவத்தை ஒரு மிகப்பெரிய விஸ்வரூப தரிசனமாக காமிச்சு அவருக்கு வந்து அறிவுரையும் செஞ்சிருக்காரு. எப்படி வந்து வானத்தில் 1000 சூரியன்கள் தோன்றி உதிச்சா எப்படி ஒரு ஒளி உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு ஒளியோட ஈஸ்வர ரூபத்தை அர்ஜுனன் பார்க்கும்படியாக கிருஷ்ணர் அவருக்கு செஞ்சு உலகம் முழுவதையும் அந்த உருவத்தில் அடக்குன மாதிரி காமிச்சிருக்காரு. அதை பார்த்து அர்ஜுனன் வந்து மெய் சிலிர்த்து போயிருக்காரு. வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியாத எங்கும் வியாபிச்சிருக்கிற ஒரு பிரம்மம் தான் அந்த இறைவன். அவனை வந்து எல்லா மனுஷங்களாலையும் அறிய முடியாது. அந்த ஞான மார்க்கம் வந்து ரொம்ப கடினமானது. அதுக்கான பக்குவத்தை அடையிறது வந்து ஞானத்தினால் அடையப்படுவது. இந்த ஞானங்களில் சிறந்ததாகிய அந்த பரம்பொருளை நம்மளோட சித்தர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் உணர்ந்ததால தான் அவங்க வந்து சித்தி அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை ஞான நிலையை அடையிறதுல தான் நம்மளோட வெற்றி இருக்குது அப்படின்றத அவருக்கு உணர செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவர் மனம் தெளிஞ்சு இறைவன் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றத உணர்ந்து கொண்டவராக மாறிட்டாரு. இது வந்து சாய்பாபா செய்த அவர் வாழ்க்கையில் நிகழ்த்தின ஒரு அற்புதம். அதுக்கப்புறம் அந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவர் காளி வேற பாபா வேற அப்படின்லாம் நினைக்காம 2 தெய்வங்களுமே ஒன்று தான், எல்லா தெய்வங்களுமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு.
காளி தேவி மட்டும் இல்லாமல் சாய்பாபாவோட தீவிரமான பக்தராகவும் மாறிட்டாரு. பாபாவோட 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா, அதை எப்போவுமே இடைவிடாமல் அவர் உச்சரிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை உடையவராகவும் வாழ்ந்துட்டு வராரு. அதை அவர் வாழ்க்கையிலையும் செயல்படுத்திட்டு வராரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.